இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 65ஆம் அதிகாரம் 2ஆம் திருவசனம். மன்றாட்டுக்களை கேட்கின்றவரே, மானிடர் யாவரும் உம்மிடம் வருவார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நாம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். அன்றாடம் ஏன் நாம் இயேசுவிடம் ஜெபிக்கின்றோம்? ஏனென்றால் அவர் நம் தகப்பன், நம் நேசர், நம் தேவன் என்று நாம் நம்புகிறோம். அவரிடம் ஜெபித்தால் செவி கொடுத்து நம் பிரார்த்தனையை கேட்பார் என்பதை நாம் அறிவோம். மனதுருகி நமக்கு உடனே வந்து பதில் தருவார். இதை நாம் அறிந்திருக்கின்றோம், நம்புகின்றோம். அப்படி பல முறை நம் வாழ்வில் இயேசு செய்ததையும் பார்த்திருக்கின்றோம். குணமாக்கியதையும் காப்பாற்றியதையும் பார்த்திருக்கின்றோம். ஆம் நண்பர்களே, அவர் ஜெபத்தை கேட்கும் கடவுள். அதனால்தான் மக்கள் பலர் இயேசுவே இயேசுவே என்று அவரிடம் வருகின்றனர். இந்த வசனத்தை கேளுங்களேன். மன்றாட்டுக்களை கேட்கின்றவரே, மானிடர் யாவரும் உம்மிடம் வருவார். ஆம், நாம் தான் பல நேரங்களில் அவரை, நம் இயேசுவை சரியாய் புரிந்து கொள்வதில்லை. என் அழுகையை அவர் கேட்பதில்லை, என் தாழ்வின் நிலையை அவர் பார்ப்பதில்லை என்பதாய் நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை நண்பர்களே. உங்கள் விண்ணப்பங்களை ஒருபோதும் தள்ளாத தகப்பன் இயேசு. அவர் இஸ்ரவேல் மக்கள் அவரை நோக்கி கூக்குரலிட்ட போது மனது உருகி அதை கேட்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை மீட்டார். அவர் அவர்களுக்கு தந்த வாக்குறுதிகளை நினைவு கூறும் கடவுள். என்றுமே அவர் செய்த உடன்படிக்கையை மறவாத கடவுள். நான் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை கண்டேன், அவர்களுடைய பெருமூச்சை கேட்டேன், அவர்களை விடுவிக்க இறங்கி வந்தேன் என்று வசனம் கூறுகிறது. அதே போல உங்கள் உபத்திரவத்தையும் காண்பார், உங்கள் பெருமூச்சையும் கேட்பார். உங்களுக்காக உதவி செய்ய இந்த நொடியே இறங்கி வருவார். ஆம், நமக்காக இறங்கி வருவார் நம் தேவன். பைபிளில் ஹாகார் தன் பிள்ளையுடன் பாலைவனத்தில் தண்ணீரை தேடி அலைந்தாள் என்று கூறுகிறது. அதை கண்ட கடவுள் என்ன செய்தார் தெரியுமா? அவளுக்காக ஒரு நீரூற்றையே உருவாக்கினார். மேலும் அவளிடம், ஆகார் ஆகார், அச்சம் கொள்ளாதே, அச்சம் தவிர், எழுந்து உன் பிள்ளையை தூக்கு, அதோ அந்த ஊற்றண்டைக்கு சென்று அவனுக்கு தண்ணீர் கொடு, நான் அவனை பெரிய தேசமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தார். அதே போல ஆகாரின் மகனும் பிற்காலத்தில் பெரிய வில்வித்தை வல்லவன் ஆனான் என்றும் வசனம் கூறுகிறது. மாலையிலும் காலையிலும் நண்பகலிலும் நான் ஜெபம் பண்ணி ஆண்டவரை கூப்பிட்டேன், அவர் என் சத்தத்தை கேட்டார் என்று தாவீது கூறுகிறார் அல்லவா? அதே போல நாமும் செய்ய வேண்டும். மாலையிலும் மத்திய வேளையிலும் அந்தி சந்தி நேரத்திலும் இரவிலும் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று இயேசுவிடம் சொல்லுங்கள். உங்கள் கஷ்டம் என்ன, எந்த மனிதர் உங்களை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்பதையெல்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கு கஷ்டம் உண்டாக்கிறவர்கள் எல்லாவற்றையும் பற்றி ஆண்டவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இயேசு உங்கள் ஜெபங்களை கேட்கின்றவர், உங்கள் மேல் அக்கறை உள்ளவர். நீங்கள் விசுவாசித்து ஜெபத்தை எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று கூறுகிறாரே. ஆகையால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபிப்பது, அதன் மூலம் பெற்றுக்கொள்வது. இனி ஒவ்வொரு முறை முழங்கால் படியிடும் போதும் என் ஜெபத்தை இயேசு கேட்கிறார், எனதருகில் இருக்கிறார், அவரிடமிருந்து நிச்சயம் பதில் வரும் என்று விசுவாசித்து ஜெபியுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்களுடைய மன்றாட்டுக்களை கேட்பவரே, உம்மிடம் வருகின்றோம் அப்பா. இதோ இன்றைய நாளில் எங்கள் மனதில் நாங்கள் பாரமாய் நினைத்திருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். சதா காலமும் உம் நாமத்தை நாங்கள் தினமும் போற்றி புகழ்வோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின்
பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.